உதயநிதி என்ன சொன்னார், செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு செங்கலை வச்சுக்கிட்டார், எய்ம்ஸ் மருத்துவமனை வரல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த நீட்டு தேர்வு ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு? எங்களுக்கு தெரியாதான். அந்த ஞான சூனியங்கள் எங்க அப்பா அறிவு ஜீவி, அவருக்கு தெரியும். வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னார். சரி, அவர் மட்டும் சொன்னாரா? அவருடைய சகோதரி கனிமொழியும் சொன்னாங்க. சரி, அவங்க மட்டும் சொன்னாங்களா? முதலமைச்சர், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் சாத்தாத், நம்ம திமுகவுடைய தலைவர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் சொன்னாரா இல்லையா? சரி, அப்படி சொன்னவங்க இதெல்லாம் தெரியாம எப்படி 5 தடவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க, எப்படி நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க, எப்படி அவையில் இருந்தாங்க? அதை மக்களை ஏமாத்துறது தானே அர்த்தம். சரி, அதுக்கு உறுதியற்ற அதிமுகனால 10 வருஷமா பாலா போன தமிழகத்தை நாங்க தான் மீட்டிருக்கோம் சொல்லி சிஎம் சொல்றாரு. நீங்க உருட்டு மிரட்ட சொல்லி நோட்டீஸ் ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த நாட்டில் பெரிய ஜோக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னதான் பெரிய ஜோக்கு. முதலமைச்சர் சொன்னது இந்த 10 ஆண்டுகள் தமிழகம் முன்னேறலன்னு சொல்றது மிகப்பெரிய ஜோக்கு. இந்த ஆண்டுடைய ஜோக்கு இதுதான் மிகப்பெரிய இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, மருத்துவக் கல்லூரியிலும் சரி மிகப்பெரிய மறுமலர்ச்சி கண்டது அதிமுக ஆட்சியில். 10 வருஷம் ஆட்சியில் விலையேற்றமே கிடையாது, வரியே போடல, மின் கட்டணமே ஏத்தல. அவ்வளவு தூரம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்கேயும் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லை. 3 தடவை விவசாயிகளுக்கு பயிர் கடன் ரத்து பண்ணியிருக்கோம். வறட்சி மானியம் கொடுத்தோம், வறட்சி நிவாரணம் கொடுத்துருக்கோம். எல்லாமே செஞ்சிருக்கேன் இந்த ஆட்சியில். அதே மாதிரி தாலிக்கு தங்கம் 4 கிராம் இருந்து 1 பவுனா கொடுத்துரும். இதெல்லாம் அந்த தமிழகத்துக்கு கெடுதல் நினைக்கிறாரா முதலமைச்சர்? அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, இப்ப அரசியலுக்காக சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்து கேட்காதீங்க. என்னன்னு என்ன தலைவரே பக்கத்துல உட்காந்து ஆமா சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.